ஜெயிலர் நல்லா ஓடுனுச்சு, ஏன் வேட்டையன் ஓடல, அதை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு 2T TV. தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி 11 சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஆர்மரடோ. யூ கேன் ஃபைண்ட் லாட் ஆஃப் கூல் ப்ராடக்ட்ஸ். இந்த வாட்ச் மட்டும் இல்லை, வாலெட்லாம் இருக்குது. அண்ட் நீங்கள் ட்ராவலிங் டூரிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வேட்டையன் அதுக்கப்புறம் வந்து ஜெயிலர், இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து போலீஸ் கேரக்டர் தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து என்ன வில்லனில் போய் டார்கெட் பண்ணுறாரு இந்த மாதிரி ஒன்று இருக்கலாம். ஏன் வந்து ஜெயிலர் வந்து செமையாக ஓடுனுச்சு, ஏன் வந்து வேட்டையன் அந்த அளவுக்கு போகல? லெட்ஸ் லுக் அட் இட். இது வந்து ஜஸ்ட் என்னோட வியூஸ் தான் அது. அண்ட் எனக்கு இந்த ரெண்டு படத்துலையுமே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஒருவேளை இப்படி இருந்தால் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்ப்போம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயிலர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட பையனை வந்து காண போயிடுது, அவங்க பையனை கொலை பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கோவத்தில் வந்து அவர் எப்படி எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணி அந்த விஷயத்தை எப்படி பண்ணுறாரு அப்படின்றது வந்து ஜெயிலர். ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி நரேஷன்லேயே வந்து நிறைய விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் அப்படின்ற அந்த ஸ்கோப் அங்கே இருக்குது. பிறகு வந்து வேட்டையன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் நடக்குது. ஸோ அந்த கிரைமை சுற்றி போகிறப்ப இன்னொரு பெரிய விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி போகுதே தவிர மக்களுக்கு வந்து அந்த கிரைமை பற்றியும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த கிரைமுக்கு அப்புறம் நடக்கிற இன்னும் ஒரு பெரிய விஷயம் நடக்குது, ஒரு கார்பரேட் சதி நடக்குது அப்படின்றத பற்றி மக்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வில்லன் கேரக்டரை வந்து நம்ம மனசில் வந்து பதியவும் இல்லை. அந்த வில்லன் கேரக்டர் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி ஒரு பெரிய கோவம் கிடையாது, அவன் அழியணும் அப்படின்ற ஒரு கோவம் இல்லாதப்ப மக்களுக்கு வந்து அந்த வேட்டையன் என்ன பண்ணாட்டி என்ன அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஃபர்ஸ்ட் வந்து ஜெயிலரில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜெயிலரில் ஃபர்ஸ்ட் பிடிச்சது வந்து கேமியோஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. கன்னட சூப்பர் ஸ்டார், மலையாள சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்தது. அந்த ஜாக்கி ஷெராஃப், இந்த சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வாவ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்டாக இருந்துச்சு, இவங்க எல்லாத்தையும் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு. அது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த படத்தில் வந்து ரஜினியோட ஏஜுக்கு வந்து கரெக்டான ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணது வந்து நல்லா தெரிஞ்சிச்சு. இந்த சென்ஸ் வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் அப்படின்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் என்னாலும் படிக்கலாம், குங்ஃபூ, டேக்வாண்டோ எதுனாலும் படிக்கலாம். ஆனால் வயசு கொஞ்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இருக்கிற நிறைய ஸ்டைல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களே நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நீங்கள் வந்து டேக்வாண்டோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கிக்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் 60 வயசில் எப்படி கிக்ஸ்லாம் பண்ண போகிறீங்க? ஸோ அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது, நேச்சுரலாக எல்லாராலையும் முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் வந்து போலீஸ்லாம் வந்து எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் போலீஸ்லாம் கார்ஃப் மாங்கா அப்படின்ற ஒரு ஸ்டைல் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது வெரி க்ளோஸ் காம்பேட்டில் வரப்போ வந்து நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது, சண்டை போடுறது அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு 60 வயசு இருக்கிறவர் வந்து ஆக்டிவாக சண்டை போடுறது, அண்ட் ஆல்சோ ஒரு 30 வயசு இருக்கிறவங்க, 25 வயசு கூட இருக்கிறவங்களுக்கு, அதுவும் மஸ்குலராக இருக்கவங்க கூட வந்து ஆக்டிவாக சண்டை போடுறது, க்ளோஸ் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் பண்ணுறது அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி இம்பாசிபிள். இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலரில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ரஜினி வந்து கிட்டக்க போய் சண்டை போடுற மாதிரி நிறைய சீனே இருக்காது, ரொம்ப கம்மி சீன்ஸ் இருக்கும். வேறஸ் வந்து வேட்டையன்ல வந்து ரஜினி வந்து ராணாவை அடிக்கிறது அப்படின்றது ஒத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஒரு விஷயம்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ராணாவை இப்போ கீழே விழுறது, ஸோ அதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஜெயிலர் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து எனக்கு பேட்டையும் வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. கைஸ், இதெல்லாம் என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ என்ன இதெல்லாம் ஒரு படமா அப்படிலாம் நீங்கள் கேட்காதீங்க, எனக்கு பிடிச்சது அப்படின்றத நான் சொல்கிறேன். பேட்டையும் எனக்கு பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா அந்த கொஞ்சம் அந்த மாஸ் சீன்ஸ், அந்த பாட்டு, ஸோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எனக்கு இப்போவும் கூட ரஜினியோட ஃபேவரட் படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தளபதியிலேருந்து முள்ளும் மலர்லேருந்து ரஜினியோட நிறைய படம் வந்து சூப்பர் படம் இருக்குது. படையப்பாவாக இருக்கட்டும், பாஷா, எனக்கு அது எல்லாமே ரஜினியோட ஃபேவரட் படம். புதுசாக வந்த படங்கள் வந்து இதில் எதுவுமே எனக்கு ஆக்சுவலி பிடிக்காது. நான் திரும்ப பார்க்கணும் அப்படின்னு பார்த்துச்சுங்களேன். இப்போ கூட கடைசியாக நான் என்ன படத்தை பார்த்தேன், நான் வந்து படையப்பா பார்த்தேன். நான் வந்து போய் ஜெயிலரை பார்க்கல, நான் வந்து பேட்டையை பார்க்கல. ஸோ இந்த படம்லாம் எனக்கு ஆக்சுவலி எனக்கு வந்து மெமரபிளான படமாக எப்போவுமே இருக்க போகிறது கிடையாது, அதுதான் மெமரபிளான படம். அப்போ வந்து ஜெயிலரில் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிடிச்ச விஷயம்னா இன்னொரு விஷயம் என்னன்னா மாஸாக இருந்துச்சு. அந்த சீன்ல அந்த ஸ்லோ மோஷனில் வந்து ஏதோ ஒரு விஷயம் அவர் சொல்லி நடக்கிறது, அந்த கண்ணாடி எப்படின்னு ஒரு ஹெட் ஷாட் நடக்கிறது, ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம கூலாக இருந்துச்சு, அதெல்லாம் ஓகே. மற்றபடி எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து அந்த டார்க் காமெடி வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு அது வந்து மேபி வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. எனக்கு வந்து அந்த படத்தில் வந்து ரஜினி ஒவ்வொருத்தங்களும் வேட்டையாடுறாரு, அதுக்கு வேட்டையை வச்சிருக்கலாம் ஆக்சுவலி. ஸோ ஒவ்வொருத்தங்களையும் போய் ஹண்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சீரியஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொடூரமாக கொலை பண்ணுறது சீரியஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கல்ட் மூவியாக கூட மாறி இருக்கும். ரஜினிக்கு வந்து வில்லன் கேரக்டரில் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து இந்த எந்திரன்லேருந்து எல்லாமே வந்து செம ஹிட் ஆகும். அந்த கேரக்டர் வந்து லக்கலக்கலான்னு பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே நேச்சுரலாக ரஜினிக்கு வந்து வில்லன் கேரக்டர் வந்து ஐ திங்க் ஹி டஸ் இட் பெட்டர் தன் ஹீரோ கேரக்டர்ஸ் அப்படின்றது தான். அந்த படத்தை ஜெயிலரை வந்து அந்த டார்க் காமெடியை எடுத்துட்டு அந்த படத்தை பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் ரொம்ப டெரிஃபைங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரஜினியை வந்து கடைசி வரைக்கும் வில்லனை காமிச்சிட்டு கடைசியாக வந்து அவர் ஏன் அதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஒரு ஹீரோ காமிச்சு விட்டுருக்கலாம். ஸோ அப்போ வந்து அவருக்குள்ளே இருக்கிற அந்த வில்லன் வந்து அந்த விஷயம் எல்லாத்தையும் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அது ஒன்று. எனக்கு அது டிசப்பாயின்மெண்ட்டாக அதை நான் பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்லணும். பட் ஸ்டில் அது நல்லா தான் இருந்துச்சு, டார்க் காமெடி நல்லா தான் இருந்துச்சு. பட் அது டிசப்பாயின்மெண்ட்டாக எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அவர் சீரியஸாக பண்ணியிருந்தாருன்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. பாஷா மாதிரி அந்த மாதிரி ஒரு சீரியஸாக இருந்திருக்கும். வேற வேட்டையனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதையில் வந்து ரஜினி இல்லைனாலும் அந்த கதை ஓடிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த கதையில் வந்து நீங்கள் ரஜினிக்கு பதிலாக விஷ்ணு விஷாலோ யாராவது ஒரு ஹீரோ, அவங்க தான் ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிருந்தாலுமே அந்த படம் வந்து பெரிய இம்பாக்டே இருந்திருக்காது. அந்த படம் அதே மாதிரி இருந்திருக்கும். நம்ம அந்த படத்தை வந்து இப்போ ரஜினிக்காக உட்காந்து பார்த்துட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு அந்த ரஜினி ஃபைடு ஒரு விஷயமே அதில் இருந்திருக்காது. நெக்ஸ்ட் வந்து வில்லன் கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு இம்பாக்டே கொடுக்கல. வில்லன் கேரக்டர் நம்ம வந்து வெறுக்கவும்
இல்லை, வில்லன் கேரக்டரை வந்து நம்ம ரசிக்கவும் இல்லை, வில்லன் கேரக்டர் மேலே நம்மளுக்கு வந்து ஒரு இம்பாக்டே இல்லை. அவர் ஏதோ ஒரு கல்வி தந்தையாக வந்துட்டு போகிற மாதிரி தெரியுதே தவிர ஒரு டிப்பிக்கலாக ஒரு கார்பரேட் கம்யூனிசம் அந்த கான்செப்டையும் அவங்க வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகல. அது கேட்சே ஆகலை. எப்பவுமே வில்லன் கேரக்டர் பெருசாக நிற்கல அப்படின்னா ஹீரோ கேரக்டர் நிற்காது, ஹீரோ கேரக்டர் வில்லன் கேரக்டர் நிற்கல அப்படின்னா ஸ்டோரியே நிற்காது. ஏன்னா அப்புறம் ஸ்டோரியில் வேற என்ன இருக்குது? கெட்டதை வந்து நல்லது ஜெயிக்கிறதா கதை. கெட்டதே நம்மளுக்கு பெருசாக வந்து கவலைப்படுற மாதிரி ஒரி பண்ணுற மாதிரி அங்கே இல்லை. ஹீரோ என்ன பண்ணால் நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு கிரைம், அந்த ஒரு கிரைமை சுற்றி வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு இருந்தது வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. குயிக்காக முடிச்சுட்டு அடுத்தது அந்த மெயின் ஸ்டோரியை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கலாம் அப்படின்றது ஒன்று. இதை தாண்டி வந்து இப்போ புதுசாக வந்து வர நிறைய படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபெமிலியர் ஃபேஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டு இந்த அன்ஃபெமிலியர் ஃபேஸஸ் வந்து புதுசாக இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய படத்தில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொண்டு வரதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அந்த படம் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்க மாட்டேங்குது. ஏன்னா ஃபகத் ஃபாசில் கேரக்டரே வந்து இப்போ பாருங்க, இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன் ஃபகத் ஃபாசில் கேரக்டர் பற்றி நான் பேசவே இல்லை. அதுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்துலையுமே வந்து நிறைய பேர் அந்த கேரக்டர் இருக்கிறதே மறந்துடுவாங்க. அந்த கேரக்டர் வந்து எப்பவுமே ஃபகத் ஃபாசில் வந்து நடித்த படங்களில் வந்து இப்போ வேலைக்காரனாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த உதயநிதி கூட ஒரு படம் நடிச்சார், அந்த மாதிரி படம் நீங்கள் எடுத்துட்டா கூட அந்த கேரக்டர் அவர் வில்லன் கேரக்டராக இருக்கும், பட் அந்த கேரக்டர் ஃபேமஸ் ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஹி கிவ்ஸ் கம்ப்ளீட் டெடிகேஷன் டு த கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். பிறகு இந்த படத்தில் வந்து அந்த ஒரு சின்ன ரோல்லையுமே வந்து அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு டிசைன் பண்ணனாலுமே அவர் வந்து ஹி வுட் ஹவ் டன் இட் வெரி வெல். பட் அவரை கரெக்டாக யூஸ் பண்ணலை. அந்த கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் படம் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னா அது மிஸ் பண்ணது வந்து இட் இஸ் அ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரில்லர் மாதிரி கொண்டு போகல. ஒரு போர்ஷன் ஆஃப் த ஸ்டோரி வந்து த்ரில்லர் ஸ்டோரி தான். அந்த கடைசி அந்த கார்பரேட் லாபி பெருசாக வர வரைக்கும் த்ரில்லர் ஸ்டோரி தான். பட் அது வந்து த்ரில்லர் ஸ்டோரி மாதிரி நம்மளுக்கு காட்டல அப்படின்ற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து ரஜினியோட டயலாக்ஸாக இருக்கட்டும், அது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. ஜெயிலரில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பேசுகிற மாதிரி இருக்கும், அந்த டயலாக் எல்லாமே இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பேசுறது அது எல்லாமே அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. டயலாக்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஓவரால் வந்து இனிமேல் வந்து ரஜினி அப்படின்னு வந்துட்டா வேறு வழி இல்லை, நம்ம வந்து போலீஸில் வந்து கமிஷனரு இல்லைன்னா டானு அந்த மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். பட் அட்லீஸ்ட் வந்து அந்த கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஸோ அப்படின்றது தான் எனக்கு ஒரு வருத்தம். வில் கேட்ச் அப் அகைன் another video guys and thank you so much for all the love and support. இந்த மாதிரி வந்து நம்ம வேறு ஏதாவது கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து விக்ரம் படத்தை பற்றி நம்ம பேசலாம். பழைய விக்ரமுக்கும் புதிய விக்ரமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு. தேங்க்ஸ் so much for all the love. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, ஊர்ல திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, வா போய் சங்க வேலையை கவனிப்போம். சங்க வேலையா? எஸ், நமக்கு அதுதான்ப்பா முக்கியம்.